ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெட்டை பற்றிய சில தகவல்களாக தான் பரிமாறிக்க போகிறோம். சில ஆண்டுகளாக சில மாதங்களாக டெட் தேர்வு ஒன்றும் வெளியே விடலை. சில மாணவர்கள் 2018ஆம் ஆண்டில் டெட்டு தேர்வு எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் கடைசியாக மிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 2019ஆம் ஆண்டில் டெட்டு தேர்வு வரும் என எதிர்பார்த்து நிறைய மாணவர்கள் முயற்சியோடு சில பயிற்சியோடும் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி தகவல்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டெட் என்ற எக்ஸாமை பற்றி கேட்டாலே சில மாணவர்களிடம் ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நிறைய மாணவர்களிடம். என்ன காரணம்னா, டெட்டு, ஊழல், லஞ்சம், தேர்வு முடிவில் தேர்வில் முறைகேடு என பல தகவல்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2018ஆம் ஆண்டில் எக்கச்சக்கமான ஆசிரியர் தகுதி தேர்வில் நிறைய முறைகேடு நடந்ததாக நிறைய தகவல்கள் கூட வெளியே வந்தது 2018ஆம் ஆண்டில். அது மட்டும் இல்லாமல் 2018ஆம் ஆண்டில் டெட் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த்து வரும், அடுத்த மாதம் வரும், நவம்பர் மாதம் வரும், டிசம்பர் மாதம் வரும், கடைசியில் லாஸ்ட் வீக்கில் வரும்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் ஒரு இன்ஃபார்ம் கூட வரல. கடைசி வரைக்கும் வரும்னு தான் சொன்னாங்களே தவிர கடைசி வரைக்கும் வரல. நான் டெட்டை பற்றி சில வீடியோக்களை இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு டெட்டை பற்றி பாசிட்டிவான ஒரு இன்ஃபார்ம் இல்லை மாணவர்களிடம். என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, நாம் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் தவிர டெட் போஸ்டிங் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில மாணவர்கள் சார், நான் 2012-13 பாஸ் பண்ணேன். டீச்சர் எலிஜிபிலிட்டி ஒன்று இப்போ 2019 வரப்போகுது, வந்துருச்சு. டீச்சர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் முடிய போகுது. டெட்டு நான் பாஸ் பண்ணி ஜாப்பு வரல, வந்தால் ஏன்னா இனிமேல் வரலாம் என்ன அப்படின்னு சில மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் ஜாப்பு வரல. இன்னும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மாணவர்கள் வருஷம் ஆண்டுதோறும் எக்கச்சக்கமான மாணவர்கள் ஆண்டுதோறும் ஆசிரியர் பட்டம் பெற்று வெளியேறாங்க. இன்னும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களும் இன்னும் எக்கச்சக்கமான பேர் தனியார் துறையில் வேலைக்கு போனாலும் 6000-7000 சம்பளம் கிட்டத்தட்ட அதாவது ஆசிரியர் தகுதி பெற்றவர்களுக்கு ஒழுங்காக பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்தால் சில தகவல்கள் கூட வருது வெளியில். ஸோ இந்த ஆண்டாச்சும் 2019 எக்ஸாம் வருமா என்னன்னு தெரியல, எப்போ வரும்னு கண்டிப்பாக ஒரு செய்தி இன்னும் வரல. ஸோ நாங்கள் நிறைய மாணவர்கள் இப்பயும் நிறைய மாணவர்கள் படிச்சுட்ருக்குறாங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கெல்லாம் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர் தகுதி பெற்ற பட்டம் பெற்ற மாணவர்களுக்கும் மற்றும் டெட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கும் டீச்சர் ட்ரைனிங் முடித்த மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை பொறுத்தவரையில் படிங்க. டெட்டுக்காக நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2019 ஆண்டில் கண்டிப்பாக டெட்டு போஸ்டிங் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெட்டு போஸ்டிங்க்கு ஒரு டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க தொடர்ந்து முயற்சி எடுங்க. இந்த ஆண்டில் கண்டிப்பாக எனக்காக ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினச்சி கண்டிப்பாக படிங்க. தொடர்ந்து முயற்சியோடு படிங்க. அதாவது 1 மடங்கு அறிவும், 2 மடங்கு தேடலும், 3 மடங்கு பொறுமையுடன் இருந்து படிங்கன்னு நான் சொல்லுவேன். அதோட இந்த ஆண்டாச்சும் கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸு நானே சொல்கிறேன். ஒரு மாதத்துக்குள்ளே இன்னொரு டெட்டோட பிளான் 2019 பிளான் விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெட் பிளான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருந்தே ஒரு அட்வான்ஸில் உட்காந்து படித்து டெட்டு பாஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை நாம் தொடருவோம். இப்போ டெட்டு இந்த ஆண்டு முதல் பேப்பர் 1 பேப்பர் 2 என ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று, மெயின் எக்ஸாம் ஒன்று, 2 எக்ஸாம் வச்சுட்டாங்க.
ஸோ தொடர்ந்து முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நம்மளால் முடியும், அதுக்கான பலனும் கிடைக்கும். ஸோ படிக்க படிக்க அறிவு சுரங்கும், ஓகேவாங்களா? படிக்க படிக்க அறிவு சுரக்கும். ஸோ அந்த அறிவு சுரக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஐடியா தோண்டும். அந்த அந்த அறிவு நம்மளுக்கு நம்ம வாழ்வின் ஒளியை வந்து கொண்டு வரதான். அந்த ஒளி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றமான ஒரு ஒளியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம முயற்சி எடுப்போம், தொடர் முயற்சியில் நம்ம தொடர்ந்து கொண்டே இருப்போம் நான் சொல்லுவேன். ஸோ தொடர் முயற்சியோட படிங்க, கைவிட்றாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கைவிட்றாதீங்க. கூடவே வந்து டெட்டு மட்டும் இல்லாமல் அனைத்து அரசாங்க வேலைகளுக்கும் தொடர்ந்து பயிற்சி எடுங்க, படிங்க. எத்தனையோ காலங்கள் நாம் கடந்து வந்துட்டோம். ஸோ ஒரு மனதில் ஒரு குறிக்கோளை வச்சு ஒரு புள்ளி பெரும் புள்ளியாக நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக நாம் ஒரு புள்ளியாச்சும் நம்ம இருக்கணும். ஸோ முயற்சி கைவிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து முயற்சி எடுங்க. நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.